ஆனால் ஒன்று மட்டும் புரியுது மக்களே, 35 நாட்களுக்கு அப்புறமாக 2 பேருடைய ரியல் ஃபேஸ் வந்து வெளியே வந்திருக்கு. பாரு இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கு முதல் நாள்ல இருந்தே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் விக்ரம் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் சபரிநாதன் இந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்ற மாதிரியும் இப்போ தான் வந்து நமக்கு புரியவே வருது. கனியக்கா ஒரு பக்கம், அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். பார்வதி வந்து எப்படி கேப்டன்சி வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்வதியும் தப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன நடந்தது அண்ட் பார்வதி அவர்களுக்கு கண்களில் எப்படி அடிபட்டது, ஸோ எப்படி வீக்கமாச்சு, அது யாரு காரணம், அதே போல் விக்ரம் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு, அதே போல் கனியக்கா எந்த மாதிரி என்னெல்லாம் சூரிய வச்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்காக எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி டாஸ்கில் 3 பேர் பங்கேற்கிறாங்க. 1 பார்வதி, 2 திவ்யா, 3வது சபரிநாதன் அவர்கள். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நடைபெறுது. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் பயங்கர டஃப் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் ஒரு ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிநாதன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட 2 பாட்டில் வந்து இருக்குது. இந்த பக்கம் திவ்யா கிட்ட ஒரு பாட்டிலும் பார்வதி கிட்ட ஒரு பாட்டிலும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எப்படியாச்சும் பாட்டில் வந்து சேகரிக்கணும். ஏன்னா 2 பாட்டில் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சி டாஸ்கில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் சபரிநாதனை வந்து டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லி திவ்யாவும் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, பார்வதி ஒரு பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டைம் வந்து போயிட்டு இருக்கு. 3 நிமிஷம் மட்டும்தான் அந்த டாஸ்க்கு வந்து டைம். ஸோ இதுக்கிடையில் சபரிநாதன் அவர்கள் வந்து காலில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போது திவ்யா அவர்கள் வந்து சாமர்த்தியமாக ஒரு கேனை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் பார்வதி வந்து ரொம்ப நேரம் வந்து போராடுறாங்க. அதே மாதிரி சபரிநாதனும் போராடிட்டு இருக்காரு. அவர் லிட்டரலாக கீழெல்லாம் விழுந்து அப்படியே அந்த பாட்டில் வந்து நகர்ந்து போயிட்டே வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படியாவது வந்து கேரி பண்ணும் அப்படின்னு சொல்லி காலில் அப்படி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பார்வதி அவர்கள் முன்னாடி போகிறாங்க. முன்னாடி போனது கால் முட்டி இருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு வந்து கண்ணுக்கு வந்து அடிக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து வீக்கமாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சபரிக்கிட்ட 2 பாயிண்ட்டும் அதே மாதிரி நம்மளுடைய திவ்யா கிட்ட 2 பாட்டிலும் வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கனியக்கா அப்புறம் சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து கண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ வீக்கமாயிடுச்சு, போய் ஐஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி வேகமாக ஓடி போய் திவ்யா கிட்ட இருந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பட் அந்த இடத்துல திவ்யா அவர்கள் சீப்பான கேம் விளையாடுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ ஒருத்திக்கு வந்து அடியாக இருக்குது, கண்ணெல்லாம் வந்து வீங்கி இருக்குது அப்படின்ற போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, யார் நம்ம திவ்யா அவர்கள் வந்து சபரிநாதனுடைய கேனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமானத்தோடு போல. ஸோ அந்த நேரத்தில் இவங்க கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடிப்பட்ட ஆள் எழுந்திரிச்சு வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னா இது வந்து சீப்பான கேம் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத நீங்களே வந்து சொல்லுங்கள். சரி, அதுக்கப்புறம் அடிப்பட்டது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து சபரிநாதன் தான் அதிகப்படியான கேன் வச்சுருந்தாங்க. ஏன்னா திவ்யா கிட்ட இருந்து ஒரு கேனை வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் திவ்யா கிட்ட ஒரு கேனும் பார்வதி கிட்ட ஒரு கேனும் சபரிநாதன் கிட்ட 2 கேனும் வந்து எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ சபரிநாதன் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சாங்க. அதுக்கப்புறம் பார்வதிக்கு வந்து ஐஸ் எல்லாம் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது சரியாக அவ்வளோ வீக் ஒன்றும் பெருசாகிடுச்சு. உடனே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பார்வதி வந்து கதறி அழுகுறாங்க. ஏன்னா லென்ஸ் வந்து போட்டிருக்கேன், என்னாவதோ ஏதாவதோ கண்ணே போயிடுமோ அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் போயிட்டு திரும்பி வெளியே வராங்க. வெளியே வந்ததும் மறுபடியும் 2வது ரவுண்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது ப்ராப்பராக வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்வதி கிட்ட கேட்குறாங்க. ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து கண்டஸ்டன்ட்டுங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்லையும் பிடிக்கக்கூடாது, கையிலையும் பிடிக்கக்கூடாது. கையில் ஒரே ஒரு பாட்டில் இருக்கும்போது யாரும் டிஃபெண்ட் பண்ணக்கூடாது, அதை பிடுங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எடுக்க வேணால் எடுக்கலாமே தவிர கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை பிடுங்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாப்பில் கிளியராக. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து ஏன்னா சபரிநாதன் வந்து காலில் தான் பிடிச்சி அழுத்திட்டு இருப்பார். ஸோ அதனால் அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இதில் கனியக்கா வந்து ஓகே அவர் இதுவே பண்ணல, அப்போ கரெக்டாக தான் பண்ணார் சபரிநாதன் கேப்டன் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் தொடர்ந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. செகண்ட் ரவுண்ட் நடக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பவுல்ஸை வந்து பண்ணுறாங்க பார்வதி அவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா அந்த செவ்வகமில் முக்கோண வடிவில் வந்து கோடு வந்து போட்டிருப்பாங்க. அந்த கோடில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர கால் வைக்கக்கூடாது அப்படின்றதா ரூல்ஸ். ஆனால் பார்வதி 2 தடவை காலை வச்சிருப்பாங்க. அது திவ்யா வந்து கரெக்டாக நோட் பண்ணியிருப்பாங்க. திவ்யா வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம ரெப்ரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க. மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க. மறுபடியும் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே வந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், குறிப்பாக விக்ரம் இந்த மாதிரி பவுல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படி இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். சொல்லப்போனால் பார்வதி அவர்கள் 2 பாட்டில் எடுத்துருவாங்க. அப்போ வந்து சபரிநாதன் அவர்களும் திவ்யா அவர்களும் அவங்கக்கிட்ட நெருங்கி வருவாங்க எடுக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து
டச் பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, கனியக்கா இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும், கனியக்காவை நீங்கள் புகழ்ந்து தள்ளணும். ஏன்னா பார்வதி டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி செகண்ட் ரவுண்டில் சொல்லிடுவாங்க. ஏன்னா காலில் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி, கையில் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கையில் தான் பிடிச்சிருந்துருப்பாங்க, ஓகேங்களா. பார்வதி வந்து கையில் பிடிச்சிருப்பாங்க, எடுக்க விடாமல் தடுத்துருப்பாங்க, டைமிங் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு, பார்வதி வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நியாயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சபரிநாதன் அவர்களும் கையில் 2 பாட்டில் பிடிச்சிருப்பாப்புல, ஓகேங்களா. கையில் 2 பாட்டிலை பிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துல வைக்கும்போது பார்வதி ஒரு பாட்டிலை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ 2 கையில் 2 பாட்டில் சபரிநாதனும் பிடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்வதி ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2 கையில் 2 கேனை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க, எடுக்க விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதி டிஸ்குவாலிஃபைடு, சபரிநாதன் டிஸ்குவாலிஃபைடு கிடையாது, ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக வந்து அம்பையர் வந்து ஒழுங்காக வந்து பார்க்காதனால மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வெயிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ரவுண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ 3வது ரவுண்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் பவுல்ஸ் வந்து பண்ணுறாங்க. யார்? நம்மளுடைய பார்வதி. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து போது. வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் சரி, கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பவுல் பண்ணால் அவுட்டு, அவ்வளோதான், நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆனது தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் கனியக்கா எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை மட்டுமே சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்வதி அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. அது எப்படி என்னை மட்டும் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு, யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்லுங்கள், பொதுவாக சொல்லுங்கள். அது என்ன என்னை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்கிறது, எல்லாரும் தான் கையில் பிடிக்கிறாங்க, காலில் பிடிக்கிறாங்க, ஆனால் என்னை மட்டும் நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் 3வது ரவுண்டு ஆரம்பிக்குது. 3வது ரவுண்டு ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்வதி வந்து பாட்டில் வந்து வச்சிடுறாங்க, ஓகேங்களா. வச்சிடுறாங்க, சபரிநாதன் வச்சிடுறாரு. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, பாட்டில் வச்சுட்டு முன்னாடி போய் காலை வந்து தூக்கி இந்த பக்கம் வச்சுருவாங்க, ஓகேவா. உள்ளே போகிறதா அது கணக்கு எடுத்த மாதிரி டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, ஓகேங்களா, பார்வதியை. இது வந்து அவங்களால ஏற்றுக்கவே முடியல. வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாம் அவங்க ஆனால் பார்வதி வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், இப்போ விக்ரம்ஸு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபைடு, அது எப்படி அவங்க ஃபவுல் பண்ணிட்டு வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் வியானா மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நீங்கள் விளையாடுங்க பார்வதி, நீங்கள் விளையாடுங்க, எதுவாக இருந்தாலும் பிக் பாஸ் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ லிட்டரலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுவாங்க, ஃபவுல் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபவுல் பண்ணதுனால நீங்கள் ஃபவுல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கத்தன உடனே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து அமைதியாக நின்றுவாங்க, பார்வதி அமைதியாக நிற்பாங்க. டைமிங் வந்து ஓடிட்டுருக்கு, ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்வதி என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எங்க வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களை எதுக்காக கேட்குறீங்க, வெளியில் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, ரெஃப்ரி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேளுங்க. ஸோ இன்னும் ரெஃப்ரி வந்து எதுவுமே சொல்லலை உங்களை, நீங்கள் ஆடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனாலும் திவ்யா கணேஷ் வந்து அமைதியாகவே வந்திருப்பாங்க. சரி, லிட்டரலாக இவங்க என்ன யோசிச்சிட்டாங்க அப்படின்னா, சரி பிக் பாஸ் சொல்லிட்டோம், இல்லை தப்பாக இருந்தாக்கா அதுக்கப்புறம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து விளையாடுறதுக்காக போவாங்க. ஸோ அப்படி விளையாட போகும்போது சபரிநாதன் கிட்ட 2 பாட்டில் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக. ஸோ அப்போ போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, லிட்ரலாக நல்லா பிடிச்சி இழுத்து தள்ளி, சொல்லப்போனால் பாடி இதிலெல்லாம் இடித்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமான ஒரு கேமை தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தார் சபரிநாதன் அவர்கள். உண்மையாலுமே ஆக்ரோஷமான விளையாட்டை தான் வெளிப்படுத்தியிருந்தார், அது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும். ஸோ அது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டுட்ருப்பாங்க. வெளியில் இருக்கக்கூடிய விக்ரம்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு நீங்கள் எதுக்கு மறுபடியும் வந்து எதுக்கு விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கேட்கும்போது தான் பார்வதிக்கு வந்து கோவம் வந்துடுது. ஸோ அதுக்கு தான் விக்ரம் கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. எதுக்கு சண்டைக்கு போகிறாங்க, நீங்கள் ஏதோ நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் பேசியிருந்தியப்பா, நடுநிலையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன், நீ ஏதோ பாலப்பத்திர ஓனாட்டி மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது விக்ரமுக்கு வந்து ஒரு மாதிரி இமிட்டேட் ஆகிடுது, ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. கோவம் ஆகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பானகீனெல்லாம் பேசி பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணுக்காதீங்க, பாடி ஷேமிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளேட்டை வந்து மாற்றி போடுறாரு. அதுக்கப்புறம் லிட்டரலாக இவங்க 2 பேருக்கும் மோதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கனியக்கா, சாண்ட்ராக்கா இவங்கெல்லாம் போங்க, நீங்கள் போயிட்டு இது ஐஸ் வைங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அனுப்பிச்சுட பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளர போய் தான் அந்த டீமெல்லாம் பிரிக்கும் போது தான் ஒரு பெரிய சண்டையாக உருவாகுது. பார்வதி அவர்கள் வந்து விக்ரம் கிட்ட சண்டை போடுறாங்க. ஏன்டா நீ ஏதோ நடுநிலை அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன், பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு, ஆனாலும் நீ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஸோ நீ தான் நடுநிலையாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது தான் அவர் சில பாடி லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி வந்து மார்க்கிங் வந்து பண்ணியிருப்பாப்புல. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதி அவர்கள் இத்தனை நாள் இப்படி தான் நீ நடிச்சிட்டு இருக்க, இப்போ தான் எல்லா முகமும் வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் வந்து விக்ரமை போட்டு வெளின்னு வெளுத்திருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, விக்ரம் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முகம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிஜமாகவே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. யாரும் கிரியேட் பண்ணல, அதுவாக கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் விக்ரம் உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னதான் இருந்தாலும் அது வந்து ரூல்ஸ் பிரகாரம் இருந்தாலும் கூட
பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அதே மாதிரி அந்த உடம்பை பயன்படுத்தி அவர் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக ஒரு விளையாட்டு விளையாடினாருங்க சப்ரநாதன். இதை என்னால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க முடியல. ஸோ ட்ரை டு வாட்ச் இன் எபிசோட், ஓகேங்களா? எபிசோடில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தலைவராக சப்ரநாதன் வந்து பதவி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போடுறாப்புல நம்ம பார்வதி அங்கேருந்து எழுந்திரிச்சு போய் பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இது வரைக்கும் இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் யார் சரி யார் தப்பு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.